ஓமனில் பக்கவாத நோயால் பாதிக்கப்பட்டு தவித்து வரும் குமரி மாவட்ட கட்டிட தொழிலாளியை தாயகம் அழைத்து வர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவரது மனைவி கோரிக்கை விடுத்துள்ளார். குமரி மாவட்டம் கிழக்குளம் அருகே உள்ள வீரியன் விளைவை சேர்ந்த கட்டிட தொழிலாளி டைட்டஸ். இவர் ஓமன் நாட்டின் மிஸ்வான் பட்டினத்தில் 22 ஆண்டுகளாக பணிபுரிந்து வந்துள்ளார். இவரது ஒப்பந்ததாரர் டைட்டஸிடம் போலியாக கையெழுத்து பெற்று 1 கோடி ரூபாய் கேட்டு மிரட்டுவதாக கூறப்படுகிறது. இந்த பொய் புகார் காரணமாக டைட்டஸ் சொந்த ஊருக்கு திரும்ப முடியாமல் தவித்து வருவதாக அவரது குடும்பத்தினர் தெரிவிக்கின்றனர். மேலும் அவர் பக்கவாத நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவரை மீட்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சத்தியம் தொலைக்காட்சி வாயிலாக கோரிக்கை விடுத்துள்ளார். நாங்கள் ஃபேமிலியாக சேர்ந்து தான் அங்கே மஸ்கட்டில் இருந்தோம். திடீர்னு இவங்களுக்கு உடம்பு முடியாமல் நாங்கள் ஊருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக வரதுக்கு இருந்த நேரம் அப்புறம் நாங்கள் வந்தோம். இவங்க மேலே கேஸ் இருக்குன்னு இது பண்ணிட்டாங்க. ஆனால் இது வரைக்கும் யாரும் போய் அவங்கள பார்த்தது பார்க்க ஒன்றும் இல்லை. ரூமில் படுத்த படுக்கையாகவே இருக்காங்க. என்ன வழக்கு உங்கள் கணவர் மேலே ஓமனில் போட்டிருந்தாங்கம்மா? அதை பற்றி டீட்டெயில் சொல்லுங்கம்மா. இந்த கட்டட வேலை செய்து கொண்டதுக்கு இருந்தாவ ஸ்பான்சரும் சேர்ந்து திடீர்னு 50,000 இந்த கட்டட வேலை இந்த இன்சூரன்ஸுக்காக ஒரு சைன் போர்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேட்டு சைன் வாங்கிட்டாவ. அந்த சைனை வச்சு அவர் இப்போ எனக்கு 50,000 ரியால் நீ தரணும்னு சொல்லிக்கிட்டு போய் வழக்கு போட்டிருக்காங்க. சரி, அதனால அவரை விடாம இருக்காங்க. அங்க ட்ரீட்மெண்ட் எப்படி போயிட்டு இருக்கு? இப்பவும் அங்க மருத்துவமனையில தான் இருக்காங்களா? எங்க இருக்காங்க? ட்ரீட்மெண்ட் ஒன்றும் இப்போ இல்லை. முதல் இந்த அவங்களுக்கு அப்படி முடியாமல் ஆன அன்னைக்கு மட்டும்தான் ஹாஸ்பிட்டல் போனோம். அப்புறம் நிறைய காசெல்லாம் ஆகுதுன்னு அது எங்கள் இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியலை. இப்போ தனி அப்படியே இது சம்பந்தமா இந்திய தூதரகத்தில் நீங்க எதுவும் கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுத்துருக்கீங்களா? கொடுத்துருக்கேன் நான். இருக்குது சார். அதெல்லாம் நீங்க இப்போ இது குறித்து நீங்க இப்போ கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர்கிட்ட எதுவும் கலெக்டர்கிட்ட எதுவும் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்கீங்களா? ஆமாம், கொடுத்துருக்கேன் சார். அவங்க என்ன சொன்னாங்க? கலெக்டர் ஆஃபீஸில் என்ன ரிப்ளை கொடுத்தாங்க? நாங்கள் அங்கே விசாரித்து உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னாங்க. ஆனால் ஒன்றும் இது வரைக்கும். ஓமன் நாட்டில் சிக்கி தவிக்கும் கட்டிட தொழிலாளியை மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக நெல்லை நாடாளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் ப்ரூஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் கடிதம் வழங்கி இருப்பதாகவும் அவர் கூறினார். பணியில் அமர்த்திய நிர்வாகம் வீட்டிற்கு கிளம்பி ஏர்போர்ட்டில் வந்தபோது பொய் வழக்கை போட்டு அவரை இங்கே வரவிடாமல் அவருடைய குடும்பத்தினை மட்டும் அனுப்பிவிட்டு அவரை தனிமைப்படுத்தி ஒரு அறையிலே அடைத்து வைத்திருப்பதாக எனக்கு தெரிவித்தார்கள். இது சம்பந்தமாக நான் உடனடியாக வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்கின்றேன். நிச்சயமாக இந்த வாரம் 24ஆம் தேதி டெல்லிக்கு செல்கின்றேன். மீண்டும் அந்த அமைச்சரை சந்தித்து அவரை உடனடியாக நம்முடைய நாட்டிற்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கை மேற்கொள்வேன். நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு தாயகம் திரும்புவார் என்று நம்புகின்றேன். உடல்நலி இல்லாமல் இருக்கிறார்.